سيد الخلق جندك الأنبياء علمك العلم ما لعلمك حد حلمك الحلم طبعك الإرضاء إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதரிகளே சகோதரர்களே, அஸ்ஸீரத்து நபவிய்ய அஷ்ஷரீஃபா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுடைய பாடத்தில் 6வது வகுப்பிலே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஒன்று கூட்டியிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய நண்பு சகோதரிகளே, இந்த சீராவுடைய வகுப்பை பொறுத்தவரை இது ஏதோ கதைகளை எடுத்து கூறக்கூடிய வகுப்பு அல்ல. இது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை பற்றிய உண்மையான விவரங்களையும் ஆய்வுகளையும் எடுத்து சொல்லக்கூடிய வகுப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட கல்வி வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறான். அந்த நிஅமாவிற்காக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள். இதுவரை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் மறைமுகமான தனிமையின் அழைப்புக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதரை இந்த செய்தியை, இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை மக்களுக்கு பகிரங்கமாக நபியை எடுத்து அறிவுரை செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனின் வசனத்தை இறக்குகிறான். வஅன்ஸிர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே, உங்களுடைய நெருக்கமான குடும்பத்தார்களுக்கு அல்லாஹுவை பற்றிய இந்த எச்சரிக்கையை எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹுவின் புறத்திலிருந்து வசனம் இறங்கியதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் எந்த மலையின் மீது ஏறுகிறார்கள்? சஃபா மலையின் மீது ஏறி அறிவிப்பு செய்கிறார்கள். குறைஷிகளை அழைக்கிறார்கள். தனித்தனி கோத்திரங்களை அழைத்து லா இலாஹ இல்லல்லாஹுடைய செய்தியை மக்களுக்கு மத்தியிலே பகிரங்கமாக எடுத்துச் சொல்கிறார்கள். இந்த செய்தியை ஏற்று மக்கள் எல்லோரும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தை அங்கீகரிப்பதை அறிந்த குறைஷி காஃபிர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட எல்லா தோழர்களையும் கொடுமைப்படுத்த, சிரமப்படுத்த ஆரம்பிக்கின்றார்கள். ஈமானுக்காக, இஸ்லாமுக்காக முதலாக இந்த சமூகம் சோதிக்கப்படக்கூடிய காலம் சஹாபாக்களுடைய ஆரம்ப காலம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்திலே அவர்களுடைய உள்ளங்களை அதிகம் அல்லாஹ் உறுதிப்படுத்தினான் சோதனைகளின் மூலம். அந்த சோதனைகளில் சிலவற்றை தான் சென்ற வாரம் நாம் பார்த்தோம். குறிப்பாக அந்த சோதனையில் மிக அதிகமான சோதனையை அல்லாஹுடைய தூதருக்கு பிறகு அதிகமான சோதனையை மக்காவிலே அந்த காலகட்டத்திலே வாங்கியவர், சோதிக்கப்பட்டவர் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்துக்குரிய நண்பு சகோதரிகளே, இந்த தோழருடைய சோதனை என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு அதிகமான சோதனைகளை காஃபிர்களின் மூலமாக கொடுத்து அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களை உறுதிப்படுத்தினான். பிலால் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள், அதிகமாக சோதிக்கப்பட்டார்கள். பாலைவனத்துடைய மண்ணிலே பிலாலை சிறுவர்களின் மூலமாக அவர்களுடைய எஜமானனாகிய உமையா இப்னு ஹலஃப் இழுத்து வர சொன்னான்.
அவர்களின் மீது பாறாங்கல்லை வைத்து அவர்களுடைய நெஞ்சை அமுக்கினான். அவ்வளவு வெயில் நேரத்திலே பிலால் அவர்கள் இரவு முழுக்க நாட்கள் முழுக்க அந்த வெயில் பாலைவனத்திலேயே மேலே பாறை வைக்கப்பட்டவராக பிலால் அவர்கள் தங்களுடைய நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தார்கள். உணவு மறுக்கப்பட்டது. அவ்வளவு சோதனையில் பிலால் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். மக்காவுடைய ஆரம்ப காலத்தில் உமையா இப்னு கலஃப் பிலாலை தொந்தரவு படுத்திக் கொண்டே இருந்தான். இவ்வளவு தொந்தரவையும் தாங்கிக் கொண்டு பிலால் அவர்கள் சொன்னார்கள், அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன்தான், அல்லாஹ் ஒருவன்தான். இதை பார்த்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை பிலால் அவர்களை கடந்து சென்றார்கள். அப்போது பிலால் வேதனை அடைவதை பார்த்து உமையா இப்னு கலஃப் அவர்களிடத்திலே பிலால் அவர்களை விலைக்கு வாங்குவதாக அறிவித்து அதிகமான தொகையை கொடுத்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விடுதலை செய்து அவர்களை சுதந்திரமாக்கினார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்ரத்துல் கரீமா, உஸ்ரத்துல் ஃபகீரா, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, கண்ணியமிக்க குடும்பமாக இருந்த ஏழை குடும்பமாக இருந்த உஸ்ரத்துல் கரீமா சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய குடும்பம் அதிகமாக ஆரம்ப காலத்திலே சோதிக்கப்பட்ட குடும்பங்களில் ஒன்று. ஃபிரௌன் ஹாதிஹில் உம்மா, அபூ ஜஹல் அந்த குடும்பத்துடைய எஜமானராக இருந்தார். ஃபிரௌன் ஹாதிஹில் உம்மா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜஹலை பற்றி சொன்னார்கள், அவன் இந்த சமூகத்துடைய ஃபிரௌன். இந்த சமூகத்துடைய ஃபிரௌனால் பிலால், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, யாசிர், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் சோதிக்கப்பட்டார்கள். கணவனுக்கு முன்னால் மனைவி, மனைவிக்கு முன்னால் கணவன், இருவருக்கு முன்னாலும் பிள்ளைகள், ஒரே நேரத்திலே ஒரே இடத்திலே அதிகமான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை இந்த கண்ணியமிக்க குடும்பத்தை கடந்து சென்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா இந்த மூவரும் படக்கூடிய வேதனையை பார்த்து கவலை கொண்ட முகத்தோடு அந்த குடும்பத்தை சந்திக்கும் பொழுது யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் பேசுவதற்கு முன்னால் சொன்னார்கள், அத்தஹ்ரு ஹகதா யா ரசூலல்லாஹ், லா தஹ்சன் யா ரசூலல்லாஹ், அத்தஹ்ரு ஹகதா, காலம் இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதரை, கவலை அடைய வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலையை பார்த்தவுடன் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் பேசுவதற்கு முன்னால் பேசி சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை நீங்கள் கவலைப்படாதீர்கள், அத்தஹ்ரு ஹகதா, அத்தஹ்ரு ஹகதா, காலம் இப்படித்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஃபிர் ஆல யாசிர், யா அல்லாஹ் யாசிருடைய குடும்பத்தார்களை மன்னிப்பாயாக, ஸப்ரன் ஆல யாசிர் யுஸ்பிரு ஆல யாசிர், யாசிருடைய குடும்பத்தார்களை பொறுமையை கையாளுங்கள், பிஷிரு ஃபஇன்ன மவ்இதகுமுல் ஜன்னah, நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், நீங்கள் சேருமிடம், உங்களுடைய தங்குமிடம் சொர்க்கமாக அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குடும்பத்தார்களை பார்த்து சொன்னார்கள். அந்த நேரத்தில் தான் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வேதனை தாங்க முடியாமல் சில வார்த்தைகளை, காஃபிர்களை புகழ்ந்து பேசிவிடுகிறார்கள். இந்த வார்த்தைகளை பேசிவிட்டோமே என்ற கவலை அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்திலே வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஓடிச் செல்கிறார்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அபூ ஜஹலுடைய ஆத்திரத்தால் கொல்லப்படுகிறார், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அவ்வளவு ஷஹீதத்தின் ஃபில் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த முதல் பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அதே நிலையிலேயே கொல்லப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு தந்தை, அவர்களுடைய தாய் இறந்ததற்கு பிறகு சில வார்த்தைகளை, காஃபிர்களை புகழ்ந்து வேதனை தாங்க முடியாமல் கூறிவிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அழிந்து விட்டேன். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், என்ன நடந்தது அம்மார்? இப்படி காஃபிர்கள் என்னை தொல்லைப்படுத்தினார்கள், கொடுமைப்படுத்தினார்கள், வேதனை தாங்க முடியாமல் அவர்களை புகழ்ந்து சில வார்த்தைகளை கூறிவிட்டேன் அல்லாஹ்வுடைய தூதரை. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அந்த நிலையிலே நீ கூறும் பொழுது உன்னுடைய உள்ளம் எப்படி இருந்தது? அப்போது அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, முத்துமஇன்னும் பில் ஈமான், ஈமானை சுமந்து முழுமையான ஈமானுடைய உள்ளமாக இருந்தது, நாவுகள் தான் அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தியது. அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக சூரத்துன் நஹலுடைய 106வது வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். சூரத்துன் நஹலுடைய 106வது வசனம், மன் கஃபர பில்லாஹி மின் பஅதி ஈமானிஹி இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான், சோதிக்கப்பட்ட நிலையில்,
கட்டாயப்படுத்தப்பட்ட நிலையில் யார் காஃபிர்களுக்கு எதிராக சில வார்த்தைகளை கூறுகிறார்கள் வகல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான், அல்லாஹ் சான்று கொடுக்கிறான். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்திற்கு அவர்களுடைய உள்ளம் ஈமானை முழுமையாக சுமந்திருந்தது, ஈமானை முழுமையாக அடக்கி இருந்தது. வலாக்கின் மன் ஷரஹ பில் குஃப்ரி ஸத்ரா, ஆனால் யார் தெளிவான குஃபரை உள்ளத்தாலும் நாவாலும் வெளிப்படுத்துகிறார்களோ ஃபஅலைஹிம் கதபும் மினல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கோபம் அவர்கள் மீது இருக்கிறது. வலஹும் அதாபுன் அதீம் என்ற வசனம் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்காக இறக்கப்பட்டது. கண்ணியத்துக்குரிய நண்பு சகோதரிகளே, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு மிகவும் ஏழையான ஒரு தோழர், அடிமை வம்சத்தை சார்ந்த இந்த தோழர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்த கண்ணியத்தை பாருங்கள். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுமா அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கழித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த போர்க்களங்களில் எல்லாம் கலந்து கொண்டார்களோ அங்கெல்லாம் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கலந்து கொண்டார்கள். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலம் வரை இருந்தார்கள். அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம் வரை இருந்தார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கூஃபா நாட்டிற்கு அமீராக அனுப்பி வைத்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு அடிமை வம்சத்திலே சிரமப்பட்ட ஒரு தோழர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஒரு கூஃபா நாட்டின் அதிபதியாக நியமிக்கப்படுகிறார். குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்க் து'த்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான், அல்லாஹ் நாடியவர்களை ஆட்சியிலிருந்து இறக்குவான். ஒரு அடிமை வம்சத்தில் சிரமப்பட்ட ஹப்பாப் இப்னு அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய உலக வாழ்விற்கு வழி இருக்குமா என்று தேடிக்கொண்டிருந்த அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்தி உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே கூஃபா நாட்டின் அதிபதியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினான். அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அதை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். கண்ணியமிக்க குடும்பம் இது. ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்து மக்காவிலே அதிகமாக சோதிக்கப்பட்ட தோழர்களில் ஒருவர். ஹப்பாப் இப்னு அரத் உம்மு அன்மார் என்ற ஒரு பெண்மணியால் சோதிக்கப்பட்டார்கள். அதிகமான சோதனையை உம்மு அம்மார் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஹப்பாப் இப்னு அரத்தை நெருப்பு கங்குகளால் சூடு வைத்தார்கள். ஒரு நெருப்பு குவியலை எரிய வைத்து அதன் மீது ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படுக்க வைத்தார்கள். அந்த நெருப்பு அவர்களுடைய முதுகிலே உள்ள தோள்களை கருக்கி அதிலே இருந்து வந்த அந்த தோள்களுடைய ஜலங்கள் அந்த நெருப்பை அணைத்து விடுகிறது. அவ்வளவு சோதிக்கப்பட்டார் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை ஹப்பாபை பார்த்து கேட்டார்கள், யா ஹப்பாப், முஷ்ரிக்குகள் சோதிக்கப்பட்ட நாளை பற்றி எனக்கு கூறு. அப்போது எந்த வார்த்தையும் கூறாமல் தன்னுடைய சட்டையை கலட்டி உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு காண்பித்தார்கள். அப்போது உமர் அவர்கள் அதை பார்த்து தங்களுடைய முகங்களை திருப்பிக் கொண்டார்கள். பார்த்து சொன்னார்கள், இது போன்ற ஒரு காட்சியை வாழ்நாளில் நான் பார்த்ததில்லை. ஏன்? அவர்களுடைய முதுகிலே தோள்களே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ். அவ்வளவு சோதிக்கப்பட்டார் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்துக்குரிய நண்பு சகோதரிகளே, சஹாபாக்களுடைய தரஜா என்பது எப்படி வந்தது என்பதை எம்முடைய இந்த வரலாறுகள் எமக்கு ஆதாரமாக பகிர்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏதோ அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் வாழ்ந்த காரணத்தால் ரலியல்லாஹு அன்ஹும் ரது அன் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அல்லாஹும் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்ற ஒரு சுப செய்தியை அல்லாஹ் ஏதோ அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் வாழ்ந்த காரணத்தால் மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களுக்கு கொடுக்கவில்லை. அவர்களுடைய தியாகங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அவர்கள் அர்ப்பணித்த காரியங்கள், அவர்கள் முற்படுத்திய விஷயங்கள் தான் அல்லாஹ்விடத்திலே இந்த தரஜாவை அவர்களுக்கு பெற்று தந்தது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். புகாரியிலே 2091வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களை அறிவிக்கிறார்கள், குன்து ரஜுலன் கைனன் அவ் ஹத்தாதன், நான் எண்ணி செலவழிக்கக்கூடிய மனிதனாக இருந்தேன். ஃபஅமில்து லில் ஆஸ் இப்னு வாயில் என்ற ஒரு தோழர், அல் ஆஸ் இப்னு வாயில் என்ற தோழர் என்னிடத்திலிருந்து கடன் வாங்கி இருந்தார். ஃபஜ்தமஅ லி இன்தஹு ஃபஅதைதுஹு அத்தகபாஹு, அவரிடத்தில் நான் கேட்டேன், என்னிடத்தில் நீ வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க மாட்டாயா?
அப்போது அவர் சொன்னார், லா வல்லாஹி லா அக்தியக ஹத்தா தக்ஃபுர பி முஹம்மத், நான் உன்னுடைய கடனை திருப்பி கொடுக்க மாட்டேன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ புறக்கணிக்காத வரை. அப்போது ஹப்பாப் இப்னு அரத் சொன்னார்கள், ஃபகுல்து அம்மா வல்லாஹி ஹத்தா தமூத ثم تبعث ஃபலா, நீ இறக்கப்பட்டு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் வரை நான் அல்லாஹுடைய தூதரை பொய்ப்படுத்த மாட்டேன். எப்படி புரிந்து கொள்ளக்கூடாது? நீ இறக்கப்பட்டு மீண்டும் உயிர் பற்றி எழுந்தால் அல்லாஹுடைய தூதரை நான் புறக்கணிப்பேன் என்று ஹப்பாப் இப்னு அரத் கூறியதாக இந்த ஹதீஸில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்ன சொல்கிறார்கள்? நீ உயிரோடு இருந்தாலும் சரி, மீண்டும் எழுப்பப்பட்டாலும் சரி, அந்த மறுமை நாள் வந்தாலும் சரி, அல்லாஹுடைய தூதரை நான் பொய்ப்படுத்த மாட்டேன், அவர்களை நான் பொய் கூற மாட்டேன். கால வ இன்னி லமய்யத்துன் ثم مبعوث, நான் இறந்ததற்கு பிறகு மீண்டும் எழுப்பப்படுவேனா? குல்து நஅம், ஹப்பாப் சொன்னார்கள், ஆம் எழுப்பப்படுவாய். அப்படி நான் எழுப்பப்பட்டால் அப்போது எனக்கு செல்வமும் குழந்தைகளும் இருக்கும், அதை கொண்டு உன்னுடைய கடனை நான் கொடுக்கிறேன், செல் என்று அனுப்பி வைத்தார்கள். ஹப்பாப் இப்னு அரத் அவர்களிடத்தில் அவர் சொன்னார், நான் மரணித்ததற்கு பிறகு எழுப்பப்பட்டால் அப்போது பார்த்து கொள்ளலாம், செல்வம் வசதி இருந்தால் அப்போது கொடுக்கிறேன், இப்போது நீ சென்று விடு என்று ஹப்பாபை பார்த்து ஆஸ் இப்னு வாயில் அவர்கள் சொன்னார்கள். அப்போது ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா மரியமுடைய 77, 78, 79, 80 போன்ற வசனங்களை அல்லாஹ் இறக்குகிறான். அஃபரஐதல்லதி கஃபர பி ஆயாத்தினா, அல்லாஹ் கூறுகிறான், நபியே நீங்கள் பார்க்கவில்லையா, அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்படுத்தக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், வகால லஊதயன்ன மாலவ் வ வலதா, அல்லாஹ் எனக்கு செல்வத்தை அதிகமாக கொடுப்பான், அல்லாஹ் எனக்கு குழந்தைகளை அதிகமாக கொடுப்பான் என்று. அத்தல அல் கைப், அவர்களுக்கு என்ன மறைவான ஞானம் தெரிந்து விட்டதா? அம் இத்தஹத இன்தர் ரஹ்மானி அஹ்தா, அல்லாஹ்விடத்திலிருந்து அவர்கள் வாக்குறுதியை, ஒரு உறுதிமொழியை பெற்றிருக்கிறார்களா? கல்லா சனக்துபு மா யகூல், அவன் எதை கூறுகிறானோ அல்லாஹ் அதை எழுதி கொண்டிருக்கிறான். வ நமுத்து லஹு மினல் அதாபி மத்தா, அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய வேதனையை தயாரித்து வைத்திருக்கிறான், மிகப்பெரிய வேதனையின் பக்கம் அல்லாஹ் அவர்களை செலுத்துவான். வனரிசுஹு மா யகூல் வ யஅதீனா ஃபர்தா, அவன் நாளை மறுமையில் தனிமையில் அல்லாஹ்வை சந்திப்பான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா மரியமுடைய இந்த வசனத்தை ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வாக்குவாதம் செய்த ஆயில் இப்னு ஆஸ் அவர்களுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கினான். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், 3612வது ஹதீஸாக ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்தார்கள். மிக முக்கியமான ஹதீஸ், இந்த சமூகத்திற்கு இப்போது மிக தேவையான ஹதீஸ். ஷகௌனா இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லு அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وهو متوسد بردة له في ظل الكعبة, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவுடைய நிழலில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள். கஅபாவுடைய நிழலில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது நான் சென்றேன், அப்போது நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே, அலா தஸ்தன்சிரு லனா அலா ததுல்லாஹ லனா, எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா? எங்களுடைய வெற்றிக்காக அல்லாஹ்விடத்திலே உதவி தேட மாட்டீர்களா? அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஹப்பாப், கான ரஜுலு ஃபீ மன் கப்லக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்திலே ஒரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏற்றுக்கொண்டார். யுஹ்ஃபரு லஹு ஃபில் அர்த், அவரை பூமியில் பாதி வரை புதைத்தார்கள். ஃபயுஜஅலு ஃபீஹி ஃபயுஜாஉ பில் மின்ஷார் ஃபயூதஉ அலா ரஅஸிஹி வ ஃபயுஷக்கு பிஸ்னத்தைன், அவரை பூமியில் பாதியளவு புதைத்து அவருடைய தலையில் ரம்பத்தை வைத்து அவரை 2 துண்டாக பிளந்து விட்டார்கள். வமா யசுத்துஹு ذلك عن دينه, ஆனால் ஹப்பாப் அது அவரை அல்லாஹ்வுடைய தீனிலிருந்து திருப்பவில்லை. இன்னொரு மனிதர் வயும்ஷது பி அம்ஷாத்தில் ஹதீத் மா தூன லஹ்மிஹி மின் அத்மின் அவ் அஸபின் வமா யசுத்துஹு ذلك عن دينه, இரும்பு சீப்புகளை கொண்டு இன்னொரு மனிதருடைய முதுகை சொரிந்தார்கள். அதிலே தோள்கள் சதைகள் என அனைத்தும் தீர்ந்து உள்புறம் வெளியே தெரியும் அளவிற்கு அவர் சோதிக்கப்பட்டார். வமா யசுத்துஹு ذلك عن دينه, அந்த வேதனை அவரை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து திருப்பவில்லை என்று ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அறிவுரை செய்தார்கள். எதை உறுதிப்படுத்துகிறது? சோதிக்கப்பட்ட சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் உறுதியை கொடுக்கிறார்கள். நீங்கள் உறுதியாக இருங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நிலை தடுமாறாதீர்கள்,
இப்படித்தான் உலகத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் எடுத்து கூறப்பட்ட அத்துணை சமூகமும் சோதிக்கப்பட்டிருக்கிறது. அதே சோதனை தான் இதிலே நீங்கள் உறுதியாக இருங்கள் என்று ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள். பின்னால் சொன்னார்கள், வல்லாஹி யா ஹப்பாப், கொஞ்சம் கேளுங்கள், யா ஹப்பாப் வல்லாஹி லயுத்திம்மன்ன ஹாதல் அம்ர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை நிச்சயமாக முழுமைப்படுத்துவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை நிச்சயமாக அல்லாஹ் முழுமைப்படுத்துவான். ஹத்தா யஸீரர் ராகிபு மின் ஸன்ஆ இலா ஹதரமூத், ஸன்ஆவுடைய இடத்திலிருந்து ஹதரமூத் என்ற ஊர் வரை ஒரு பயணி எதையும் பயப்படாமல், லா யகாஃபு இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு எதையும் பயப்படாமல் பயணம் செய்வார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி ஒரு காலத்தை ஏற்படுத்துவான். வலகின்னகும் தஸ்தஅஜிலூன், ஆனால் நீங்கள் அவசரப்படுகிறீர்கள். என்ன சொன்னார்கள்? நீங்கள் அவசரப்படுகிறீர்கள், நீங்கள் இப்போதே அல்லாஹ்வுடைய உதவி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்போது இந்த சமூகம் எங்காவது சோதிக்கப்பட்டால் இந்த சமூகம் என்ன சொல்கிறது? அல்லாஹ் ஏன் இந்த சமூகத்தை சோதிக்கிறான்? அல்லாஹ் ஏன் இந்த முஸ்லிம்களுக்கு சிரமத்தை கொடுக்கிறான்? அல்லாஹ் ஏன் இந்த சமூகத்தை இன்னும் வெற்றியளிக்காமல் வைத்திருக்கிறான் என்று சில முஸ்லிம்கள் பேசுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை மன்னிப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு சோதனையை தாங்கி வந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? வலகின்னகும் தஸ்தஅஜிலூன், நீங்கள் அவசரப்படுகிறீர்கள். அல்லாஹ்விற்கென்று ஒரு தனி முறை இருக்கிறது, அல்லாஹ்விற்கென்று ஒரு தனி வழி இருக்கிறது. அந்த வழியில் அல்லாஹ் எப்போது நாடுவானோ அப்போதுதான் உதவி செய்வான். ஹப்பாப், அதுவரை நீங்கள் பொறுத்திருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபாக்களுடைய உறுதியை எப்படியெல்லாம் அதிகப்படுத்தினார்கள். அந்த சோதனையில் அவர்களுக்கு பொறுமையை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிப்பு செய்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் இருந்த சமூகத்துடைய வரலாறுகளை எடுத்து கூறி அவர்களுடைய பாதங்களை இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் உறுதிப்படுத்தினார்கள். இன்னொன்று, வெற்றியை குறித்த நற்செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கூறி, இந்த மார்க்கம், இந்த வெற்றி என்பது நாம் செல்லக்கூடிய பாதையில் இருக்கிறது, இதில் வரக்கூடிய சோதனைகளை நாம் கடந்து விட்டால் அந்த வெற்றியை அடைந்து விடலாம் என்ற நற்செய்திகளின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய அந்த சோதனையில் இருந்து அவர்களை உறுதிப்படுத்தினார்கள். இன்னொரு நற்செய்தியை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். 3595வது அறிவிப்பாக அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு, அதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தார்கள். இது முக்கியமான செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய நற்செய்திகளில் இந்த ஹதீஸ் மிகப்பெரிய நற்செய்தியாக அமைந்தது. பைனா அன இன்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் அமர்ந்திருந்தேன். இது அத்தாஹு ரஜுல், ஒரு மனிதர் வந்தார். ஃபஷகா இலைஹில் ஃபாக்கா, வறுமைக்காக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உதவி தேடினார். சும்ம அத்தாஹு ஆஹர், இன்னொரு மனிதர் வந்தார். கொள்ளையர்களுடைய விஷயத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே முறையிட்டார். ஃபகால யா அதி, அல்லாஹ்வுடைய தூதர் அதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா அதி ஹல் ரஅய்தல் ஹியரா, ஹியரா என்ற ஊரை நீ அறிவாயா? குல்து லம் அரஹா வகத் உம்பிது அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதரே, அதை நான் பார்த்ததில்லை, ஆனால் அதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சொன்னார்கள், ஃபஇன் தாலத் பிக ஹயாத்துன், அல்லாஹ் உன்னுடைய வாழ்நாளை நீட்டி கொடுத்தால், لترين الضعينة ترتحل من الحيرة حتى تطوف بالكعبة لا تخاف أحدا إلا الله. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஹியரா என்ற பிரதேசத்திலிருந்து ஒரு பெண் ஒரு ஒட்டகத்தின் மீது பயணம் செய்து கஅபாவை தவாஃப் செய்வாள். தனிமையில் வந்து லா தகாஃபு அஹதன் இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அந்த பெண் பயப்பட மாட்டாள். குல்து ஃபீமா பைனி வ பைன நஃப்ஸி, அதி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னவுடன் என் மனதில் நான் எண்ணிக்கொண்டேன், அந்த தை என்ற ஊர்வாசிகள், அதாவது அந்த ஹீரா என்ற பிரதேசத்திலிருந்து மக்காவிற்கு வரக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய அந்த தை என்ற ஊர்வாசிகள் வழி கொள்ளையர்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஊரை தாண்டி அந்த பெண் வருவாள், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பயப்பட மாட்டாள் என்று சொன்னவுடன் அதி ரலியல்லாஹு அன்ஹு மனதுக்குள் எண்ணிக்கொண்டார்கள், தை அந்த ஊர்வாசிகளுடைய கொள்ளையர்கள் எப்படி அந்த பெண்ணை விடுவார்கள், எப்படி அந்த பெண் பாதுகாக்கப்படாமல் இருப்பாள், அவர்கள் என்ன செய்வார்கள் என்று பார்த்து கொள்வோம் என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல இன் தாலத் பிக ஹயாத்துன்
அதிர் அவர்களே, உங்களுடைய வாழ்நாளை அல்லாஹ் நீட்டி கொடுத்தால் லதுஃப்தஹன்ன குனூஸ் கிஸ்ரா, கிஸ்ராவுடைய குனூஸ் அதனுடைய கஜானாக்கள் வெற்றி கொள்ளப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். குல்து கிஸ்ரா இப்னு ஹுர்முஸ், அதிர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, கிஸ்ரா இப்னு ஹுர்முஸுடைய மகன் கிஸ்ரா ஆட்சி செய்யக்கூடிய அந்த நாட்டையா? கால கிஸ்ரா இப்னு ஹுர்முஸ், ஆம், அவ்வளவு பிரம்மாண்டமான ஆட்சி நடக்கக்கூடிய அந்த நாட்டை முஸ்லிம்கள் கைப்பற்றுவார்களா? ஆம் அதி, நீ அதை பார்ப்பாய், அல்லாஹ் உனக்கு வாழ்நாளை நீட்டி கொடுத்தால். மூன்றாவது சொன்னார்கள், வல இன் தாலத் பிக ஹயாத்துன், அல்லாஹ் உன்னுடைய வாழ்நாளை நீட்டி கொடுத்தால் தங்கம் வெள்ளிகளை மக்கள் எடுத்துக்கொண்டு மக்களிடத்திலே கொடுப்பார்கள், ஆனால் அதை வாங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அப்படி என்றால் தங்கம் வெள்ளிகளோட உலகமெல்லாம் வாழும். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். அந்த காலத்தை அல்லாஹ் உனக்கு வாழ்நாளை நீட்டி கொடுத்தால் நீ பார்ப்பாய். அதிரதியல்லாஹு சொல்கிறார்கள், ஃபரஐது ضعينة ترتحل من الحيرة حتى تطوف بالكعبة لا تخاف إلا الله. நான் பார்த்தேன், இப்படி ஒரு பெண் ஹேராவுடைய பிரதேசத்தில் இருந்து மக்காவை தவாஃப் செய்தால் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பயப்படாமல் அதை என் வாழ்நாளிலேயே நான் பார்த்தேன். அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே, கிஸ்ரா இப்னு ஹுர்முஸுடைய கோட்டைகள் கைப்பற்றப்படும் என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு பிறகு அந்த கோட்டை கைப்பற்றப்படக்கூடிய படையில் நானும் ஒருவனாக இருந்தேன். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹுடைய தூதருடைய நற்செய்திகள் உண்மையானது. அதற்கு பிறகு சொன்னார்கள், மூன்றாவது கூறிய அந்த அடையாளம், தங்கம் வெள்ளிகளை எடுத்துக்கொண்டு மக்கள் பிற இடத்திலே கொடுப்பார்கள், அதை வாங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். இந்த ஒரு காலத்தை நான் பார்க்கவில்லை. அவர்களுடைய மாணவர்களுக்கு சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு வாழ்நாளை நீட்டி கொடுத்தால் அதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அதி அவர்கள் சொன்னார்கள். அப்பாசியாவுடைய ஆட்சி காலத்திலே இப்படி ஒரு காலம் இருந்ததாக தாரீஃபுடைய ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற நற்செய்திகளின் மூலமாக சஹாபாக்களுடைய உள்ளங்களை அந்த நேரத்திலே உறுதிப்படுத்தினார்கள். இப்படி சஹாபாக்கள் ஒருபுறம் வேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள், சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அத்துணை இஸ்லாமை ஏற்ற தோழர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட எல்லா தோழர்களும் வேதனைக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது காஃபிர்கள், முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடுவார்களா? இல்லை. கண்ணியத்துக்குரிய நண்பு சகோதரிகளே, இந்த மார்க்கத்திற்காக ஆரம்பத்திலே சிரமப்பட்ட தோழர்களுடைய பட்டியலில் முதல் பட்டியலில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் யார்? இப்னு மஸ்ஊத் குறைஷி கிடையாது, அவர் மக்காவாசி கிடையாது. யமனுடைய தேசத்திலிருந்து அடிமையாக எடுத்து வரப்பட்டவர், அந்த யமன் தேசத்தை சார்ந்தவர். அப்படிப்பட்ட தேசத்தை சார்ந்தவராக இருப்பதால் இப்னு மஸ்ஊத் மக்காவிலே மிக பலகீனமானவராகத்தான் இருந்தார்கள். இந்த ஒரு முன்னுரை எமக்கு பின்னால் தேவைப்படும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஸல்லி இன்தல் பைத், கஅபாவிலே ஒரு முறை தொழுது கொண்டிருந்தார்கள். வ அபூ ஜஹ்லின் வ அஸ்ஹாபுன் லஹு ஜுலூஸ், அந்த நேரத்திலே அபூ ஜஹலும் அவர்களுடைய தோழர்களும் அமர்ந்திருந்தார்கள். இத் கால பஅதுஹும் லிபஅத், அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள், யார் இன்னவருடைய ஒட்டகத்துடைய அந்த இடங்களுக்கு சென்று அந்த ஒட்டகத்துடைய அந்த ஒட்டகம் நிறுத்தப்படக்கூடிய அந்த இடங்களுக்கு சென்று அந்த ஒட்டகத்துடைய குடலை எடுத்து வந்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் சஜிதாவிலே விழும் பொழுது அவர்களுடைய கழுத்து பகுதியில் போடுவதற்கு யார் தயார் என்று சொன்னவுடன் அஷ்கல் கௌம், அந்த கூட்டத்திலே மிக பலமிக்கவராக இருந்த உக்பா இப்னு அபி முஐத் என்ற ஒரு முஷ்ரிக் என்ற ஒரு காஃபிர் எழுந்து வருகிறான். நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த செயலை செய்கிறேன், அந்த இடத்திற்கு சென்று அந்த ஒட்டகத்துடைய அந்த குடலை எடுத்து வந்து ஒட்டகம் அறுத்து பலியிடக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று அந்த ஒட்டகத்துடைய குடலை எடுத்து வந்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்திலே போடுகிறேன், அவர்கள் சுஜூதிலே இருக்கும் நிலையில். ஃபஜாஅ பிஹி فنظر حتى سجد النبي صلى الله عليه وسلم وضعه على ظهره بين كتفيه. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள் தனிமையில், யாரையும் பயப்படாமல் அல்லாஹ்வுடைய துணையை கொண்டு. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூது செய்யக்கூடிய நிலைமையை பார்த்தவுடன் உக்பா இப்னு அபி முஐத் மிகப்பெரிய முஷ்ரிக் காஃபிர் அல்லாஹ்வுடைய தூதருடைய
தலையில் சுஜூது செய்யக்கூடிய அந்த தலை பகுதியில், கழுத்து பகுதியில் அந்த ஒட்டக குடலை மேலே வைக்கிறான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுஜூதில் இருந்து எழ முடியவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ். காஃபிர்கள் அதை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் சொல்லுகிறார்கள், ஃபஜஅலு யத்ஹகூன வ யுஹீது பஅதுஹும் அலா பஅத். சிரித்து ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு மகிழ்ச்சியாக அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த முஷ்ரிக்குகள், காஃபிர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை எப்படியெல்லாம் சோதிக்கிறான் பாருங்கள். இந்த சோதனை என்பது நபிமார்களுக்கும் விதிவிலக்கு அல்ல என்பதை அல்லாஹ் இது போன்ற சம்பவங்களின் மூலமாக அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். இப்னு மஸ்ஊத் சொல்லுகிறார்கள், நானோ சிறுவனாக இருந்தேன், அடிமை வம்சத்தை சார்ந்தவனாக இருந்தேன். என்னால் அதை தடுக்க முடியவில்லை. எனக்கு அல்லாஹ் அதை தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்க வேண்டுமே என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுது கூறுகிறார்கள். ஹத்தா ஜாஅத்ஹு ஃபாத்திமா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய யார்? மகள் வருகிறார்கள். ஃபதரஹத் அன் ظஹரிஹி. எவ்வளவு வீரமிக்க பெண் பாருங்கள். எல்லா முஷ்ரிக்குகளும் இருக்கும் பொழுது நேரடியாக தந்தை சிரமப்படுவதை பார்த்தவுடன் நேராக வந்து அந்த குடலை அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுத்திலிருந்து இறக்குகிறார்கள் அழுதவர்களாக. ஃபரஃபஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஸ. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வேதனைக்கு பிறகு தங்களுடைய கழுத்தை உயர்த்துகிறார்கள். அல்லாஹும்ம அலைக பி குரைஷ். யா அல்லாஹ், குறைஷிகளை தண்டிப்பாயாக. ஹதீஸிலே குறைஷிகளுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாப வார்த்தையை பயன்படுத்தினார்கள் என்றால் இந்த ஒரு முறைதான். அல்லாஹு அலம். அதிலே வேறு ஆய்வுகள் இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் ஹதீஸுடைய ஒட்டுமொத்த தொகுப்பையும் குறைஷிகளுக்கு எதிராக ஏதாவது அல்லாஹ்வுடைய தூதர் வார்த்தைகளை பயன்படுத்தினார்களா என்றால் இந்த முறைதான். அப்படி என்றால் இவ்வளவு வேதனையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுவும் தன்னுடைய ரப்புக்கு முன்னால் சுஜூதிலே இருக்கக்கூடிய நிலையில் முஷ்ரிக்குகள் இதை செய்ததை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கோபமடைந்திருப்பார்கள். தும்ம அல்லாஹ்வுடைய தூதர் அதோடு விட்டுவிடவில்லை. யாரெல்லாம் இந்த வேதனையை செய்வதற்கு ஆயுத்தமானார்களோ அத்துணை பேருடைய பேரையும் தனித்தனியாக குறிப்பிட்டு அல்லாஹ்வை, யா அல்லாஹ் இவர்களை தண்டிப்பாயாக என்று சொன்னார்கள். ثم سمى اللهم عليك بأبي جهل. அபூ ஜஹலை தண்டிப்பாயாக யா அல்லாஹ். وعليك بعتبة ابن ربيعة. அவனை உத்பா இப்னு ரபீஆவை யா அல்லாஹ் தண்டிப்பாயாக. وشيبة ابن ربيعة. ஷைபாவை யா அல்லாஹ் தண்டிப்பாயாக. والوليد ابن عتبة. வலீத் இப்னு உத்பாவை யா அல்லாஹ் தண்டிப்பாயாக. وأمية ابن خلف. உமையாவை யா அல்லாஹ் தண்டிப்பாயாக. உக்பா இப்னு அபி முஐத், இந்த செயலை செய்தவன், இவனை யா அல்லாஹ் நீ தண்டிப்பாயாக. வஅத்த சாபி'. இப்னு மஸ்ஊத் சொல்லுகிறார்கள், ஏழாவது ஒருவருடைய பெயரை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஃபலம் யஹ்ஃபல். என்னுடைய ஞானத்திலே அது இல்லை. 7 அந்த முஷ்ரிக்குகள் காஃபிர்களுடைய பெயர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு அழைத்தார்கள். ஹதீஸை பாதுகாக்கக்கூடிய முறையை புரியுங்கள். ஒரு வார்த்தை, ஒரு பெயர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியவில்லை. அதை மறைக்காமல் அந்த பெயர் எனக்கு தெரியவில்லை என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள் என்றால் அவருடைய கல்வியுடைய பணிவு எப்படி இருக்கும்? கால ஃபவல்லதி நஃப்ஸி பியதி. இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், யாரையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கணக்கிட்டார்களோ அந்த 7 பேரும் பத்ருடைய போர்க்களத்தில், முதல் போர்க்களத்திலேயே கொல்லப்பட்டு பத்ருடைய கிணற்றில் வெட்டி பத்ருடைய கிணற்றில் வீசப்படுவதை நான் பார்த்தேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்த ஒரு சோதனை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் முஷ்ரிக்குகள் படுத்திய வேதனையில் அதிகமான வேதனையை சொல்லுங்கள். ரஅய்து உக்பா இப்னு அபி முஐத், அதே ஒரு முஷ்ரிக், உக்பா இப்னு அபி முஐத் ஜாஅ இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யுஸல்லி. அல்லாஹ்வுடைய தூதர் தொழக்கூடிய நிலைமையில் அவன் வந்தான். ஃபவதஅ ரிதாஅஹு, அவனுடைய துண்டை எடுத்து ஃபவதஅ ரிதாஅஹு ஃபி உனுகி, அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுத்தில் வைத்து இறுக்கினான். ஃபஹனகஹு பிஹி, அதை பிடித்து அழுத்தமாக அதை இறுக்கினான். ஹன்கன் ஷதீதா. ஃபஜாஅ அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அவர்கள் வந்து சொன்னார்கள், அத்தக்துலூன ரஜுலன் ஐ யகூல ரப்பி அல்லாஹ்.
குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனுடைய சமூகத்தில் ஒரு உச்சரித்த வார்த்தையாக சொல்கிறான். அதே வார்த்தையை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அத்தக்துலூன ரஜுலன் ஐயகூல ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் என்று கூறுவதற்காக ஒரு மனிதன், இந்த மனிதரை நீங்கள் கொலை செய்கிறீர்களா என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நிலைமையிலிருந்து, உக்பா இப்னு அபி முஐத் தன்னுடைய அந்த வேதனையிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார்கள். இந்த முறை யார்? அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. மேலே உள்ள முறை யார்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. மூன்றாவது நிகழ்வு முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறுவதாக, கால அபூ ஜஹல் ஒரு முறை மக்காவின் அருகிலே இருந்து கொண்டிருக்கும் பொழுது சொன்னான், ஹல் யுஆஃபிரு முஹம்மது வஜ்ஹஹு பைன அத்ஹுரிக்கும், எமக்கு முன்னால் உங்களுக்கு முன்னால் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெற்றியை இந்த பூமியில் வைத்து தேய்க்கிறாரா, சுஜூது செய்கிறாரா எங்களுக்கு முன்னால் எல்லாம்? ஃபகீல நஅம், ஆம் சொல்லப்பட்டது ஆம் என்று. ஃபகால வல்லாத்தி வல் உஸ்ஸா, லாத்தின் மீதும் உஸ்ஸாவின் மீதும் சத்தியமிட்டு சொல்கிறேன், லஇன் ரஅய்துஹு யஃஅலு ذلك லஅத்அன்ன அலா ரகபத்திஹி அவ் லஉஃபிரன்ன வஜ்ஹஹு ஃபித் துராப். அப்படி அவர் இனிமேல் செய்தால், எனக்கு முன்னால் செய்தால், என்னுடைய பாதத்தை அவருடைய கழுத்து பகுதியில் வைத்து மிதிப்பேன், அல்லது அவருடைய தலையில் வைத்து மிதித்து பூமியில் அவருடைய முகத்தை புதைத்து விடுவேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று கூறுகிறான். அபூ ஜஹல் ஃபிரௌன் ஹாதிஹில் உம்மah. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவிலே வழக்கம் போல் தொழுகைக்கு வருகிறார்கள். சுஜூதுடைய நிலைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றவுடன் அபூ ஜஹல் எழுந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுத்து பகுதியை மிதிப்பதற்காக செல்லுகிறான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கிறான். அபூ ஜஹல் அல்லாஹ்வுடைய தூதரை நெருங்கிய பொழுது பின்னால் விழுகிறான், மறுபடியும் எழுகிறான், அல்லாஹ்வுடைய தூதரை மிதிக்க செல்கிறான், பின்னால் விழுகிறான், சமாளித்து எழுந்து சென்று விடுகிறான். என்ன நடந்தது அபூ ஜஹலே? வீரமாக சென்றாயே. அப்போது அபூ ஜஹல் கூறினான், நான் அவரிடத்திலே நெருங்கி இருந்தால் ஒரு மிகப்பெரிய அகல் குழி இருந்தது, தீ எரிந்து கொண்டிருந்தது. அந்த குழியில் அங்கே விறகுகள், அங்கே இறக்கைகளோடு அகல் பாதாளத்திலே சிலர் இருந்தார்கள். அவர்கள் என்னை பிடித்து அமுக்கி இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் தனா மின்னி, அவர் என்னை நெருங்கி இருந்தால், அபூ ஜஹல் என்னை நெருங்கி இருந்தால், மலக்குகள் அவரை இந்த நெருப்பு குழிகளை வைத்து ஒவ்வொரு துண்டாக அவரை பிளந்திருப்பார்கள். அல்லாஹ் அக்பர். அவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த வேதனையை பாருங்கள். ஃபஅன்ஸல் அல்லாஹு தஆலா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்போதுதான் வசனத்தை இறக்குகிறான். சூரத்துல் அலக்குடைய வசனம், அரஐதல்லதி யன்ஹா அப்தன் இதா ஸல்லா அரஐத இன் கான அலல் ஹுதா அவ் அமர பித்தக்வா அரஐத இன் கذب வதவல்லா அரஐதல்லதி யன்ஹா, அந்த அவர் தொழக்கூடிய நிலைமையில் அவரை தடுக்கக்கூடியவரை நபியை நீ பார்த்தீரா? அபுதன் இதா ஸல்லா அரஐத இன் கான அலல் ஹுதா, அவர் நேர்வழியில் எழுந்த நிலையில், அவர் மக்களுக்கு தக்வாவை அறிவுரை செய்த ஏவிய நிலையில், அரஐத இன் கذب வதவல்லா, இவனோ புறக்கணித்தான், புறமுகுதி சென்றான். அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா, இவனை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா? அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா, முஹம்மது ரசூலை இப்படி அவன் செய்வதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா? கல்லா லஇல்லம் யன்தஹி லனஸ்ஃபஅம் பின் நாசியா, அவனுடைய உச்சி முடியை பிடித்து அவனை இழுத்திருப்போம், அவன் தன்னுடைய படையை அழைக்கட்டும். அல்லாஹ் நரகத்துடைய காவலாளிகளை அழைக்கிறான். நபியே, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். வஸ்ஜுத் வக்தரிப், அல்லாஹ்விற்கு சுஜூத் செய்யுங்கள், அல்லாஹ்வை நெருங்குங்கள். இந்த சூரத்துல் அலக்குடைய இந்த இறுதி வசனங்கள் அபூ ஜஹலுடைய இந்த செயலுக்காக இறக்கப்பட்டதென்று முஸ்லிம் ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸிலே பதிவு செய்கிறார்கள். இன்னொரு சம்பவம், ஒரு அராபி மக்காவிற்கு வருகிறார். அபூ ஜஹல் அவருடைய செல்வம் அனைத்தையும் எடுத்து சென்று விடுகிறார். அப்போது அபூ ஜஹலிடத்தில் சென்று கேட்கிறார் அந்த அராபி, இப்படி என்னுடைய செல்வத்தை நீ திருப்பி கொடு என்று. அப்போது அவன் சொன்னான், அபூ ஜஹல் கூறினான், நீ செல், அங்கே ஒரு தொழுது கொண்டிருப்பார், அவரிடத்திலே கேள், அவர் வேண்டுமானால் உனக்கு செல்வத்தை எடுத்து கொடுக்கலாம். அந்த தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சென்றார்கள்.
இப்படி அபூஜஹல் என்னுடைய செல்வத்தை எடுத்து விட்டார், அல்லாஹுடைய தூதராகிய நீங்கள் அதை வாங்கி கொடுங்கள், அவன் உங்களிடத்திலிருந்து பெற வேண்டும் என்று எனக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதன் கும் மஇ, அப்படி என்றால் வா என்னோடு என்று அழைத்து சென்று அபூஜஹலுடைய வீட்டிற்கு சென்றார்கள். அபூஜஹலுடைய வீட்டை தட்டினார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூஜஹலை கதவை திறந்து பார்த்தான் அபூஜஹல். யார் நிற்கிறார்கள்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அபூஜஹலை செல்வத்தை எடுத்து வந்து கொடு. வேக வேகமாக அபூஜஹல் உள்ளே சென்றான், செல்வத்தை எடுத்து வந்தான், கணக்கு பார்க்காமல் தூக்கி எறிந்து விட்டான். அபூஜஹலிடத்திலே காரணம் கேட்கப்பட்டது, என்ன நடந்தது அபூஜஹலே, ஏன் இப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீ பயந்தாய்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் இருப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? அவருக்கு பின்னால் ஒரு வெறியோடு, ஒரு கோபத்தோடு ஒரு ஒட்டகம் தன்னுடைய கழுத்தை நீட்டிக் கொண்டிருந்தது, அது என்னை விட்டிருந்தால் அதனுடைய கழுத்தை கவ்வி இருக்கும் என்று அபூஜஹல் கூறுகிறான். லா இலாஹ இல்லல்லாஹ். இது போன்ற நிகழ்வுகளின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய பாதுகாப்பை அல்லாஹுடைய தூதருக்கு கொடுக்கிறான். அதே நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய சோதனையான இயற்கையான நபிமார்களை அல்லாஹ் சோதிப்பது போன்றும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிக்கிறார். இந்த செயல்பாடுகளால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வாழ்க்கையில் அடைந்த சில சோதனைகள். அது மட்டுமல்லாமல் காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் தங்களுடைய நாவுகளால் அல்லாஹுடைய தூதரை அதிகம் காயப்படுத்துகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் எங்கே சென்றாலும் அந்த மக்களிடத்திலே சென்று இவர் சாஹிர், இவர் சூனியக்காரர், இவர் காஹின், இவர் ஜோதிடக்காரர், ஜோதிடம் செய்பவர், இவர் மஜ்னூன், இவர் பைத்தியக்காரர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. இன்று அல்லாஹுடைய தூதரை பற்றி தவறான கருத்துக்களை, தவறான செயல்பாடுகளை மக்காவிற்கு புதிதாக வரக்கூடிய மனிதர்களிடத்திலும் மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷிகள் மத்தியிலும் முஷ்ரிக்குகள் காஃபிர்கள் விதைக்க பார்க்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதரை உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தான். ஃபஸ்பிர் கமா ஸபர உலுல் அஸ்மி மினர் ருசுல், நபியே நீங்கள் பொறுமையை கையாளுங்கள், எப்படி உங்களுக்கு முன்னால் இருந்த நபிமார்கள் உலுல் அஸ்மி மினர் ருசுல், நபி நூஹ், நபி இப்ராஹிம், நபி மூசா, நபி ஈசா அவர்களெல்லாம் பொறுமையை கையாண்டார்களோ அது போன்று நபியே நீங்களும் பொறுமையை கையாளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தான். முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, லிமாம், மிக அழகான சம்பவம், திமாத் என்ற ஒரு நபி தோழராக மாறுகிறார். பின்னாடி திமாத் என்ற ஒரு மனிதர் மக்காவிற்கு வருகிறார். அப்போது மக்காவில் இருந்தவர்கள் சொன்னார்கள், லிமாதை சந்தித்து, நீ மக்காவிற்கு வந்திருக்கிறாய், இங்கே ஒருவர் வந்து உங்களிடத்திலே ஒரு செய்தியை சொல்லுவார், இன்ன முஹம்மதன் மஜ்னூன், அல்லாஹ் பாதுகாப்பானாக, முஹம்மது மஜ்னூன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பைத்தியக்காரர், அவர் கூறுவதை எல்லாம் நீ கேட்காதே லிமாது என்று அங்கே இருந்த குறைஷிகள் லிமாதை எச்சரிக்கிறார்கள். அப்போது லிமாத் அவர்கள் சொன்னார்கள், லவ் அன்னி ரஅய்து ஹாதா ரஜுல் லஅல்லல்லாஹ யஷ்ஃபீஹி அலா யதைய, அவரை நான் பார்த்தால் அல்லாஹ்வின் கரத்தால் ஒருவேளை அவருக்கு ஷிஃபாவை கொடுக்கலாம், ஆரோக்கியத்தை கொடுக்கலாம். قال فلقيه, அவர் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறார். யா முஹம்மத், இன்னி அர்கி மின் ஹாதிஹி الريح, இந்த பைத்தியக்கார தன்மையிலிருந்து நான் உன்னை குணப்படுத்துகிறேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பேசுகிறான். வ இன்னல்லாஹ யஷ்ஃபி அலா யதை மன் ஷா, அல்லாஹ் நாடினால் என் கரத்தின் மூலமாக அல்லாஹ் உமக்கு இந்த நோயை குணப்படுத்தலாம். வஹல்லக், நீ தயாரா? فقال رسول الله صلى الله عليه وسلم إن الحمد لله نحمده ونستعينه من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وأن محمدا عبده ورسوله أما بعد. இன்று ஹுத்பத்துல் ஹாஜ்ஜாவை அவருக்கு முன்னால் ஓதுகிறார்கள். அப்போது அவர் சொன்னார், ஃபகால, இந்த வார்த்தையை திரும்ப சொல், என்ன சொன்னாய்? இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனு மை யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلில் ஃபலா ஹாதிய லஹு. திரும்ப சொல், இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் 3 முறை. அப்போது அவன் சொன்னான், லக்கத் சமிஅது கௌலல் கஹனா وقول السحرة وقول الشعراء فما سمعت مثل كلماتك هؤلاء. நான் சோதிடக்காரர்களுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன், சூனியக்காரர்களுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன், கவிஞர்களுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறேன், ஆனால்
இது போன்ற ஒரு வார்த்தையை என் வாழ்நாளில் நான் கேட்டதில்லை. முஹம்மது, உங்களுடைய கரத்தை கொடுங்கள், நான் உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே இஸ்லாமிற்காக பைஅத் செய்கிறேன். ஃபபாயஅஹு, அந்த திமாத் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத்பத்துல் ஹாஜ்ஜாவை ஓதிய காரணத்தால் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா கௌமிக், இந்த சான்று, இந்த பைஅத் உன்னுடைய சமூகத்திற்கும் பொருந்துமா? ஆம், என் சமூகத்திற்கும் பொருந்தும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இந்த திமாத் சத்தியத்தை ஏற்று கிளம்புகிறான். என்ன புரிகிறது? எவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய தூதரை சாஹிர், மஜ்னூன் என்று, சூனியக்காரர் என்று முஷ்ரிக்குகள், காஃபிர்கள் வந்தவர்களிடத்திலே கூறிக்கொண்டிருந்தாலும், யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்தார்களோ, யாருக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனங்களையும் இது போன்ற விஷயங்களையும் எடுத்து கூறினார்களோ, அவர்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டுதான் அந்த இடத்தை விட்டு சென்றார்கள். இந்த திமாத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்வதால் பின்னால் சொல்கிறேன். திமாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சமூகத்தை கடந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த படை இந்த திமாத் அவர்களுடைய ஊரை கடந்து செல்கிறது. அப்போது அந்த படையுடைய தலைவர் கேட்டார், இந்த திமாத் என்ற ஊரில் இருந்து அந்த ஏதாவது நீங்கள் பொருட்களை எடுத்தீர்களா? அப்போது மனிதர்கள், சஹாபாக்கள் சொன்னார்கள், அஸப்து மின்ஹும் மித்ஹரா, ஒரு சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரத்தை எடுத்தோம். ஃபகால ருத்தூஹா ஃபஇன்னஹா உலாஇ கௌமு திமாத், அதை நீங்கள் திரும்பி கொடுத்து விடுங்கள், இது திமாதுடைய சமூகம் வசிக்கக்கூடிய இடம் என்று அந்த தலைவர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைவர் கூறினார். அவ்வளவு கண்ணியமிக்க தோழராக திமாத் அவர்கள் இந்த ஒரு சோதனைக்கு பிறகு மாறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னதான் செய்கிறார்கள் என்று குறைஷிகள், காஃபிர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளை செவிமடுப்பதற்காக தனிமையில் அல்லாஹ்வுடைய தூதரை அவர்கள் அறியாத பொழுது சந்திக்க தயாராகிறார்கள். எவ்வளவுதான் எதிர்த்தாலும் இவருடைய வார்த்தையில் மயங்குகிறார்களே மக்கள், எப்படி என்று தெரிவதற்காக 3 தோழர்கள் திட்டமிடுகிறார்கள். அதில் ஒருவன் அபூ ஜஹல், இன்னொரு தோழர் அபூ சுஃபியான், இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். பின்னர் வல்லஹ்னஸ் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது, அல்லாஹு அலம். அபூ ஜஹல், அபூ சுஃபியான், அஹ்னஸ், இந்த 3வரும் கலந்து ஆலோசிக்கிறார்கள். இந்த 3வரும் என்ன செய்கிறார்கள்? முஹம்மது இப்னு இஸ்ஹாக் தாரீஃபுடைய ஆசிரியர் இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார். மஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய முஸ்ததரக்கில் இந்த சம்பவத்தை பதிந்திருக்கிறார்கள். 3வரும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் தொழக்கூடிய அந்த நிலைமையில் சென்று அல்லாஹ்வுடைய தூதருடைய குர்ஆனுடைய வசனங்களை கேட்கிறார்கள். குர்ஆனுடைய வசனங்களை ஒளிந்து கொண்டு மூவரும் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் மூவரும் ஒவ்வொரு இடத்திலே அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனை ஓதுவதை அல்லாஹ்வுடைய தூதர் முடிக்கும் வரை தங்களையே மறந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், யாருடைய கிராத்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆக்களுக்கெல்லாம் தலைவர். அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினால் அது எப்படி இருக்கும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை சொர்க்கத்திலே அல்லாஹ் எமக்கு கொடுப்பானாக. இந்த 3வரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கிராஅத்தை கேட்பதற்காகவே இரவிலே செல்கிறார்கள். மறுபடியும் சந்திக்கிறார்கள். காலை வந்தால் நாம் இனிமேல் அந்த முஹம்மது ஓதுவதை கேட்கக்கூடாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று 3வரும் ஒப்பந்தம் செய்கிறார்கள். மறுநாள் கழிகிறார்கள். மறுநாள் இரவு பார்த்தால் 3வரும் ஒவ்வொரு இடத்தில் நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மறுநாளும் சந்திக்கிறார்கள். இனிமேல் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடாது. மூன்றாவது நாள் இரவு 3வரும் ஒவ்வொரு இடத்திலே அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறார்கள். 3வரும் சந்திக்கிறார்கள். 3வரும் ஒப்பந்தம் செய்து பார்க்கிறோம், ஆனால் இது நடக்கவில்லை. உறுதி எடுத்துக் கொள்வோம், இனிமேல் லா நப்ரஹு ஹத்தா நதஆஹத லா நஊத், உறுதி எடுத்துக் கொள்வோம், இனிமேல் முஹம்மது ரசூலுடைய குர்ஆனை கேட்பதற்கு நாம் திரும்பி வரவே கூடாது என்று 3வரும் முடிவெடுத்து விடுகிறார்கள். ஃபலம்மா அஸ்பஹ, அல்லாஹ்னஸ் என்ற அந்த 3வரில் ஒருவர் நேராக அபூ சுஃபியானை சந்திக்கிறார். யா அபா சுஃபியான், யா அபா ஹன்தலா, அன் ரஅய்க ஃபீமா சமிஅத மின் முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது அவர்கள் ஏதோ ஓதினார்களே, அதை பற்றி நீ என்ன சொல்லுகிறாய்? அப்போது அபூ சுஃபியான் சொன்னார், அவள் சொல்வதில் எனக்கு சில விஷயம் புரிகிறது, சில விஷயம் புரியவில்லை என்று மழுப்புகிறார். அஹ்னஸ் இருக்கிறது திருப்தியாக இல்லை. அபூ ஜஹலை சந்திக்கிறார்.
அபூ ஜஹலை சந்தித்து கேட்கிறார், யா அபா ஜஹல் யா அபல் ஹக்கம் மா ரஅயுக ஃபீமா சமிஅத மின் முஹம்மத், முஹம்மது எதையோ ஓதினாரே அதை பற்றி உன்னுடைய கருத்து என்ன? அப்போது அபூ ஜஹல் கூறுகிறான், அவன் இஸ்லாமை ஏற்காமல் இருந்ததற்கு ஒரு முக்கியமான காரணத்தை அஹ்னஸ் நீ அறிவாய், நாம் யார்? பனு மக்சூமுடைய கோத்திரம். நாம் யார்? மக்சூமுடைய கோத்திரம். 3 கோத்திரம் மக்காவிலே மிக பிரசித்தி பெற்ற கோத்திரம். இந்த சம்பவ சீராவிலே அடிக்கடி வரக்கூடிய கோத்திரம். பனு மனாஃப், பனு அப்துல் மனாஃப், பனு மக்சூம், பனு உமையா. இந்த 3 கோத்திரங்கள் மிக பிரசித்தி பெற்ற கோத்திரம். நாம் யார்? பனு மக்சூம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? பனு அப்து மனாஃப். நம்ம 2 குடும்பத்தார்களுக்கும் இடையே, இதெல்லாம் குறைஷி கிளைதான். இந்த 2 கிளைகளுக்கு இடையில் எப்போதுமே போட்டி இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் உணவளித்தால் நாமும் உணவளிக்கிறோம், அவர்கள் தண்ணீர் கொடுத்தால் நாமும் தண்ணீர் கொடுக்கிறோம், அவர்கள் உதவி செய்தால் நாமும் உதவி செய்கிறோம். 2 குடும்பத்து கிளைக்கும் இடையிலே ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஒட்டகம் தன்னுடைய அந்த வெற்றியின் கோட்டை அடையும் வரை போட்டி நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் மின்னா நபியுன் யஅதீஹி வல் வஹ்யு மினஸ் ஸமா, அவர்கள் சொல்கிறார்கள், எங்களிடத்திலிருந்து எங்களுடைய கோத்திரத்தில் நபி இருக்கிறார், அவருக்கு வஹி இருக்கிறது என்று. இந்த விஷயத்தில் எப்படி அவர்களை போட்டி போடுவது? புரிகிறதா என்ன சொல்கிறார்? நாங்கள் இப்படி ஒவ்வொன்றாக அவர் செய்யும் பொழுது நாமும் செய்கிறோம், அவர்கள் போட்டியிட்டால் நாமும் போட்டியிடுகிறோம், இருவரும் குதிரை பந்தயத்தை போன்றுதான் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போது அவர் என்ன சொல்கிறார்கள்? அந்த கோத்திரம், எங்களிடத்திலே ஒரு வகையை சுமக்கக்கூடிய ஒரு நபி இருக்கிறார் என்று. நாம் என்ன சொல்லுவது? வல்லாஹி லா நுமினு பிஹி அபதா, நான் ஒருபோதும் அதை நம்பிக்கை கொள்ள மாட்டேன். வலா நுஸத்திகுஹு, அவர் கூறுவதை எதையும் நான் உண்மை என்று நம்ப மாட்டேன். இந்த ஒரு குல பெருமைதான் அபூ ஜஹலையும் இது போன்று அபூ தாலிப் அவர்களும் மரணத்துடைய நேரத்தில் வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். அவர்களையும் இந்த இஸ்லாமை ஏற்பதை விட்டு தடுக்கிறது. ஆனால் அவர்கள் எல்லோரும் குர்ஆனையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் உண்மை என்று அவர்கள் மனதால் நம்பிக்கை கொள்ளாமல் அதை அறிந்திருந்தார்கள். இது உண்மை என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் நம்பிக்கை கொள்வதற்கு அவர்களுடைய குல பெருமைகள் காரணமாக அமைந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குர்ஆனை ஓதுவதில் இப்படி ஒரு ஆர்வத்தை குறைஷிகளும் காஃபிர்களும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு மஷூரா நடக்கிறது. இதுவரை காஃபிர்கள் முஷ்ரிக்குகளுக்கு யாரும் குர்ஆனை எடுத்து வைக்கவில்லை, குர்ஆனை ஓதி காட்டவில்லை. இவ்வளவு சோதனைப்படுகிறோம், அவர்களுக்கு எப்போது இந்த குர்ஆனை எடுத்து சொல்வது? எம்மிலே யார் மக்காவில் காபாவிற்கு அருகிலே சென்று குர்ஆனை அவர்களுக்கு ஓதி காமிப்பது என்ற ஒரு மஷூரா நடக்கிறது. யார் எழுந்திருக்கிறார்கள்? சாஹிபுல் குர்ஆன், குர்ஆனின் சொந்தக்காரர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குர்ஆனை நீங்கள் கற்க வேண்டும் என்றால் இவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அப்படியே அப்போதுதான் இறக்கப்பட்டது போன்று குர்ஆனை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அவரே சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து 70 சூறாக்களை நானே கேட்டு நானே மனனம் செய்திருக்கிறேன். யார் இந்த சாஹிபுல் குர்ஆன்? யார் இவர்? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி இப்னு மஸ்ஊத் சொன்னார்கள், நான் எழுந்திருக்கிறேன், நான் சென்று குறைஷிகளுக்கு இந்த குர்ஆனை ஓதி காட்டுகிறேன். அப்போது மற்ற சஹாபாக்கள் சொன்னார்கள், இன்னா நக்ஷாஹும் அலைக், நான் உங்கள் விஷயத்திலே பயப்படுகிறோமே. ஏன் இந்த பயம்? முன்னர் என்ன கூறினேன்? இப்னு மஸ்ஊத் யார்? ஒரு அடிமை, ஒரு யமன் தேசத்தை சார்ந்த வேறொரு நாட்டை சார்ந்தவர். குறைஷி கிடையாது. அவரை பாதுகாப்பதற்கு யாரும் கிடையாது. யாரும் அவருக்கு உதவிக்கும் ஆதரவுக்கும் வரமாட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், நாங்கள் பயப்படுகிறோம் உன்னுடைய விஷயத்தில். சொன்னார், பரவாயில்லை, என்னை விடுங்கள், நான் குர்ஆனை ஓதி காட்டுகிறேன். மறுநாள் காலையில் துஹாவுடைய நேரத்தில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு காபாவிற்கு முன்னால் செல்கிறார்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான் என்ற சூரத்துர் ரஹ்மானுடைய வசனங்களை சப்தமிட்டு ஓதுகிறார்கள். அல்லாஹு அக்பர். அப்போது மக்கள் கேட்டார்கள், மாதா கால இப்னு உம்மில் அப்த், என்ன சொல்கிறார் இவர்? ثم قالوا ليتلوا بعد ما جاء به محمد, முஹம்மதுக்கு இறக்கப்பட்ட சில வசனங்களில் சிலவற்றை ஓதுகிறார். அனைவரும் எழுந்து சென்று இப்னு மஸ்ஊதை அடிக்கிறார்கள். அவருடைய சப்தம் குறையும் வரை, குர்ஆனை அவர் ஓதுவதை விடும் வரை இப்னு மஸ்ஊத் அடிக்கப்படுகிறார்.
சஹாபாக்கள் சிலர் அவரை சென்று எடுத்து வந்து, இனிமேல் நீ செல்ல வேண்டாம் இப்னு மஸ்ஊத். அவர் சொன்னார், இது பரவாயில்லை, நாளையும் சென்று அவர்களுக்கு நான் குர்ஆனை ஓதி காட்டுவேன். லா இலாஹ இல்லல்லாஹ். குர்ஆனை மக்களுக்கு எடுத்து வைப்பதில் அதிகம் இந்த சமூகத்தில் பலன் கொடுத்தவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. வலீத் இப்னு முகீரா. வலீத் இப்னு முகீரா யார்? வலீத் இப்னு முகீரா யார்? ஹாலித் பின் வலீத் அவருடைய தந்தை. பனு மக்சூமுடைய கோத்திரத்தை சார்ந்தவர். பனு மக்சூமிலே பிரசித்தி பெற்றவர் யார்? அபூஜஹல் பனி மக்சூம். பனு மக்சூமுடைய சார்ந்த இந்த வலீத் இப்னு முகீரா இவர் மிகப்பெரிய கவிதை ஆசிரியர், மிகப்பெரிய கவிதையில் வல்லுனர். இவர் தலைவர், அந்த பனு மக்சூமுடைய கோத்திரத்துடைய தலைவர்களில் ஒருவரும் கூட. ஆனால் காஃபிர், அல்லாஹ்வை மறுத்த காஃபிர். இவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னதான் ஓதுகிறார்கள் என்று பார்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க செல்கிறார். மிக அழகிய சம்பவம். ஹாக்கிம் ரஹிமஹுல்லா தங்களுடைய முஸ்ததரக்கிலும், பைஹகி ரஹிமஹுல்லா தங்களுடைய தலாயிலுன் நுபுவா என்ற புத்தகத்திலும் பதிவு செய்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவதாக, இன்னல் வலீத் இப்னு முகீரா அல் மக்சூமி வஹு அஹது ரூஸ் குரைஷி தலைவர்களில் ஒருவன். ஜாஅ இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகரஅ அலைஹில் குர்ஆன். அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க சென்றான். அல்லாஹ்வுடைய தூதர் அவனுக்கு குர்ஆனை ஓதி காட்டினார்கள். அவனுடைய உள்ளம் அப்படியே நடுங்கி விட்டது. யா அஜப, என்ன ஆச்சரியம்! இவர் என்ன சொல்லுகிறார்? முஹம்மத் இவர் சொல்லுவதும் கவிதை, இவர் சொல்லுவது கவிதையும் கிடையாது, இவர் சொல்லுவது சூனியமும் கிடையாது, இது பைத்தியக்காரர்களுடைய வார்த்தையும் கிடையாது, இது அல்லாஹ்விடத்திலிருந்து இறக்கப்பட்டதை போன்று இருக்கிறது. யார் கூறுகிறார்? வலீத் இப்னு முகீரா சொல்லுகிறான். இதை கேட்ட அபூஜஹல், வலீத் இப்னு முகீராவே முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை பார்த்து ஆச்சரியப்பட்டு விட்டாரே, இவர் நம்பிவிட்டால், இவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் அனைவரும் இஸ்லாமை ஏற்க முனைந்து விடுவார்கள் என்று அபூஜஹல் வலீத் இப்னு முகீராவை சந்திக்க செல்கிறார். யாம், என்னுடைய சாட்சாவே, இந்த கூட்டம் உங்களை நம்பி இருக்கிறது. நீங்களோ முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை உண்மையாக இருக்குமோ என்று நீங்கள் நம்பிக்கை கொள்ள தயாராக இருக்கிறீர்கள். இல்லை, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. முஹம்மது ரசூலை பற்றி எதையாவது மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய கோத்திரத்தார்களுக்கு முஹம்மது ரசூல் எப்படியாவது சொல்லுங்கள், அவரை சூனியக்காரன் என்று சொல்லுங்கள். அபூஜஹல் கூறுகிறான். அப்போது வலீத் இப்னு முகீரா சொன்னார்கள், இல்லை, அவர் சூனியக்காரர் கிடையாது. அப்படி என்றால் அவரை நீங்கள் கவிஞர் என்று சொல்லுங்கள். அப்போது வலீத் இப்னு முகீரா சொன்னார்கள், என்னை விட ஒரு கவிஞர் இருப்பாரா? அந்த குலப்பெருமை அங்கேயும் வருகிறார். என்னை விட ஒரு கவிஞர் இருப்பாரா? அப்போது அவரை சோதிடக்காரர் என்று சொல்லுங்கள், மஜ்னூன் என்று சொல்லுங்கள். அபூஜஹல் கூறினான், நீங்கள் எதையும் சொல்ல மாட்டீர்கள் போல, எதையாவது நீங்கள் சொன்னால்தான் நாங்கள் உங்களை கொண்டு திருப்தி அடைவோம். அப்போது வலீத் இப்னு முகீரா சொன்னார்கள், அப்படியா, நான் எதையாவது கற்பனை செய்து முஹம்மது ரசூலுக்கு ஒரு பெயரை சொல்லுகிறேன், நீங்கள் செல்லுங்கள் என்று அனுப்பி வைக்கிறான் அபூஜஹலை. அப்போது வலீத் இப்னு முகீரா சிந்திப்பதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே வசனம் இறக்கி கூறுகிறான். சூரத்துல் முத்தஸிருடைய 18, 19, 20, 21, 22 அந்த வசனங்களை கொஞ்சம் படித்து பாருங்கள். சூரத்துல் முத்தஸிர், இன்னஹு ஃபக்கர வ கத்தர், அவன் சிந்தித்தான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதையாவது பெயர் வைக்க வேண்டும், எதையாவது கூற வேண்டும் என்று சிந்தித்தான். வ கத்தர் ஃபகுதில கைஃப கத்தர், அவன் முடிவெடுத்தானே, அதில் அவன் நாசமாகட்டும். ثم قتل كيف قدر ثم نظر ثم عبس وبصر, தன்னுடைய இயலாமையை கண்டு முகம் சுளித்தான், திரும்பிக் கொண்டான். ثم أدبر واستكبر, பெருமை கொண்டு திரும்பி சென்று விட்டான். فقال إن هذا إلا سحر يؤثر, அவன் சொன்ன பெயர் அபூஜஹலிடத்திலே மறுநாள் கூறிய ஒரு வார்த்தை. அவர் கூறுவது சஹ்ரு யு'தர், ஒரு மயக்கக்கூடிய ஒரு சூனியம். இது ஒரு தனிப்பட்ட சூனியத்துடைய ஒரு வகை. ஃபஉஸ்லீஹி சக்கர், அவனை சக்கர் என்ற நரகத்திலே நாம் நுழைவிப்போம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் முத்தஸிருடைய இந்த வசனங்களை, இவனுடைய உள்ளம் சிந்திக்கக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி, வலீத் இப்னு முகீரா சிந்திக்கக்கூடிய விஷயத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே இறக்குகிறான். துஃபைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். கான ஷாயிரன் லபீபன், மிக பிரசித்தி பெற்ற கவிஞர்களில் ஒருவர். இவர் மக்காவை சந்திக்க மிக
பயணி. இவர் அங்கு அந்தந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு பயணி. மக்காவிற்கு வருகிறார். வருவதை அறிந்தவுடன் குறைஷிகள் இவரிடத்திலே சென்று, முஹம்மது என்ற ஒரு மஜ்னூன் இருக்கிறார், அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக, அவரிடத்திலே சென்று எதையும் நீ கேட்காதே, அவர் உன்னையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் குலத்தையும் மாற்றி விடுவார். அதனால் அந்த துஃபைல் இப்னு அம்ர் காதிலே துண்டுகளை வைத்து அடைத்து கொண்டு மக்காவிற்கு நுழைகிறார். அல்லாஹ் அக்பர். என்ன அடைத்தாலும் அல்லாஹ் திறந்து விட்டால் என்னாகும்? அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவருக்கு நேர்வழியை கொடுக்க நாடுகிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர் காதிலே துணிகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹுடைய தூதர் ஓதி கொண்டிருக்கிறார்கள் குர்ஆனை. என்னதான் ஓதுகிறார் என்று காதை திறந்து பார்த்தார். அவர் கண்கள் அழுதது. அல்லாஹுடைய தூதருடைய அருகில் வந்தார். அல்லாஹுடைய தூதரே, உங்களை அல்லாஹ்வின் தூதர் என்று நான் சாட்சி கொடுக்கிறேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். குர்ஆனுடைய மாற்றம் கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனுடைய மாற்றம். குர்ஆன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத ஆரம்பித்தால், சஹாபாக்கள் ஓத ஆரம்பித்தால் குறைஷி காஃபிர்கள் எல்லாம் பயந்து நடுங்குவார்கள். ஏன்? அவங்களிடத்திலே கவிஞர்கள் இருந்தார்கள், அவர்களிடத்திலே பிரசித்தி பெற்ற அரபு கலை வல்லுநர்கள் இருந்தார்கள். அவர்கள் கூறிய வார்த்தைகளை விடவெல்லாம் ஒரு வித்தியாசமான முறையில் அந்த வார்த்தை இருந்ததை கவனித்து, இது ஒரு மனிதர் கூறக்கூடிய வார்த்தை அல்ல, இது ஒரு கவிஞரின் வார்த்தை அல்ல, கவிஞர்களை விடவெல்லாம், இந்த வார்த்தைகளை தொகுக்கக்கூடியவர்களை விடவெல்லாம் இவர்களை எல்லாம் படைத்த அல்லாஹ்வுடைய வார்த்தையாகத்தான் இருக்கும் என்பதை அறிந்த குறைஷிகள் லா தஸ்மஉ ஹாதல் குர்ஆன், ஒரு முடிவெடுத்தார்கள், இந்த குர்ஆனை மக்களை கேட்க விடக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், லா தஸ்மஉ, இந்த குர்ஆனை நீங்கள் கேட்காதீர்கள், இது உங்களை மிகைத்துவிடும் என்று காஃபிர்கள் மக்களுக்கு அறிவுரை செய்தார்கள். அல்லாஹ் அக்பர். எத்துணை பேருடைய உள்ளங்களை இஸ்லாமில் புரட்டிய இந்த குர்ஆன் இன்னும் எம்முடைய உள்ளங்களை மாற்றாமல் இருப்பது ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் கூறுகிறான், இதா துக்கிரல்லாஹு வஜ்லத் குலூபுஹும், மூமின்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் அஞ்சி நடுங்கும். வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்து ஸாதத்துஹும் ஈமானா, அவர்களுக்கு முன்னால் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகின்றான். யாருக்கு முன்னால் குர்ஆன் ஓதி காமிக்கப்பட்டு அதன் மூலமாக உள்ளங்கள் ஈமானை அதிகரிக்கவில்லையோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை மன்னிப்பானாக. அவர்களுக்கு கல்பில்லை, அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கல்பை கேட்டுக்கொள்ளட்டும். ألف أنت للهداة وباء سيد الخلق جندك الأنبياء